நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. முதலாவது ஆராதனை. இன்றைய வேதாகம பகுதி எஸ்ரா 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதின்மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாடக கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியையும் செலுத்தினார்கள். 7ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. குறிப்பு வசனம்: 7ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. எஸ்ரா 3:6. இளைஞர் கூட்டுறவை அடிப்படையாக வைத்து ஒரு லாப நோக்கற்ற நிறுவனத்தை தொடங்க நான் ஒருபோதும் திட்டமிட்டிருக்கவில்லை. ஆனால் அவ்வாறு செய்ய நான் அழைக்கப்பட்ட போது ஆரம்பிக்கப் போகிற தொண்டு நிறுவனத்திற்கு எவ்வாறு நிதி கிடைக்கும், அதை உருவாக்க எனக்கு யார் உதவுவார்கள் போன்ற பல கேள்விகள் எனக்குள் இருந்தன. இந்த விஷயங்களில் எனக்கு வணிக புத்தகத்தை காட்டிலும் வேதாகமத்திலிருந்தே அதிக உதவிகள் கிடைத்தது. எதையாவது கட்டி எழுப்ப தேவனால் அழைக்கப்பட்ட எவருக்கும் எஸ்ரா புத்தகம் இன்றியமையாத ஒன்றாகும். இப்புத்தகம் யூதர்கள் சிறையிருப்பிற்கு பின்பு தாங்கள் எருசலேம் நகரத்தை மீண்டும் எவ்வாறு கட்டி எழுப்பினார்கள் என்பதையும் அதை கட்டுவதற்கு தேவையான பொருளாதார தேவைகளை தேவன் எவ்வாறு வாய்க்க பண்ணினார் என்பதையும் தன்னார்வலர்களும் ஒப்பந்தக்காரர்களும் எவ்வாறு வேலையை செய்தார்கள் என்பதையும் விவரிக்கிறது. இது ஆயத்தமாகும் நேரத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. யூதர்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு திரும்பி 2 ஆண்டுகளாய் தங்கள் கட்டுமான பணியை துவக்கவில்லை. எதிர்ப்பு எவ்வாறு வரக்கூடும் என்பதை இது காட்டுகிறது. ஆனால் கதையில் ஒரு விஷயம் எனக்கு மிகவும் பிடித்தது. அவ்விடத்தில் எந்த ஒரு கட்டிடமும் கட்டத் தொடங்குவதற்கு 1 வருடம் முன்பு யூதர்கள் முதலாவதாக பலிபீடத்தை கட்டி எழுப்பினர். கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை என்றாலும் ஜனங்கள் தேவனை ஆராதித்தனர். முதலாவது அங்கே ஆராதனை நடைபெற்றது. புதிதாக ஏதாவது தொடங்க தேவன் உங்களை அழைக்கிறாரா? நீங்கள் எந்த ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்கினாலும், ஒரு வேத ஆராய்ச்சியை தொடங்கினாலும், ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை தொடங்கினாலும், அல்லது ஏதேனும் ஒரு புதிய வேலையை தொடங்கினாலும் எஸ்ராவின் கொள்கையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தேவன் கொடுத்த திட்டம் கூட நம் கவனத்தை அவரிடமிருந்து விலக்கிவிடலாம். எனவே முதலில் தேவன் மீது கவனம் செலுத்துவோம். நாம் வேலை செய்வதற்கு முன் அவரை ஆராதனை செய்வோம். யூதர்கள் ஏன் முதலில் பலிபீடத்தை கட்டினார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இன்று உங்கள் பணிக்கு ஆராதனை எவ்வாறு பொருந்தக்கூடும்? அன்பான பரலோக தகப்பனே, இன்று நீர் எனக்கு கொடுத்துள்ள பணிகள் உட்பட அனைத்திற்கும் உமக்கே முதல் ஆராதனை செய்ய எனக்கு உதவும். ஆமென்.